குறிச்சு ஆண்டவர் காமிச்சார். அவரோட பேர் மனாசே. மனாசே அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா மறதி. என்னது? மறதி. ஆமா, பெயருக்கு அர்த்தம் மறதி. மனாசே அவர் யூதாவினுடைய ராஜாவாக அவர் பொறுப்பு இருக்கிறார். நீங்க 2 நாளாகமும் 33வது அதிகாரத்துல மனாசையை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 33வது அதிகாரம். அவர் மனாசே பக்கம் 582. அவர் ராஜாவாகிற பொழுது அவருக்கு வயது எவ்வளவுனா 12 வயசுல ராஜாவாகிறார். 55 வருஷம் அவர் ராஜாவா இருக்கிறார். ஆனா இந்த 55 வருஷம் ராஜாவாக அவர் இருந்த நாட்கள்ல நடந்த சம்பவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சுனியம் அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தார். இவங்க அப்பா எசேக்கியா ரொம்ப ஆண்டவருக்கு பயந்த ஒரு ராஜா. ஆண்டவர் மேல அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ள ராஜா. புள்ள மனாசே 12 வயசுல ராஜா வரான்னு சொன்னேன். இவன் என்ன மாதிரி ஆளா இருக்கான்னா, சூனியக்காரங்களை போய் பாக்குறான், பில்லி சூனியக்காரர்களை, மந்திரவாதிகளை பாக்குறான். கர்த்தருடைய ஆலயத்திலே அந்நிய தெய்வங்களுக்கு பலிபிடங்களை கட்டுறான். தன்னுடைய பிள்ளைகளை தீ மிதிக்க பண்ணுகிறான். இப்படி அருவருப்புகள் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்றான், செய்யறான். அடுத்தது வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வான தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை நமஸ்கரிக்கிறான். இவன் கர்த்தரை விட்டு முழுவதுமா பின்வாங்கி போயிட்டான். அவங்க அப்பா ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிச்சுக்கிட்ட ஒரு மனுஷன். பிள்ளை பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு ராஜாவாக இருக்கிறான். மந்திரவாதிகளை நம்பி பில்லி சுனியம் பண்ணி நாள் நிமித்தம் பார்த்து எல்லா அருவருப்பையும் செய்யறான். கர்த்தருடைய ஆலயத்திலே விக்கிரகத்தை வைக்கிறான். இவ்வளவு அருவருப்பை செய்யறான். அப்போ வசனம் சொல்லுகிறது, இது தேவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கி விட்டது. மிகுந்த கோபத்தை உண்டாக்கிறது. 14வது வசனம், கர்த்தர் மனாசையோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனியாதே போனார்கள். கவனிக்கல. ஆண்டவர் பேசுறாரு, இவன் அதை மனம் திரும்பவே கிடையாது. அவன் மாட்டு பில்லி சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் மாட்டு மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் மாட்டு விக்கிரகங்களுக்கு வழிபாடு செய்துட்டு இருக்கிறான். தேவாலயத்துல வைத்த விக்கிரகம், அடுத்தது பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டுறான். ஆண்டவருக்கு கட்டப்பட்ட பலிபீடங்களை எல்லாம் இடித்து போடுறான். இப்படி அவன் எல்லாத்தையும் அவனும் சரி ஜனங்களும் சரி ஒன்னும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் பேசி பேசி பாக்குறாரு. எப்பயுமே ஆண்டவர் உடனே தண்டனைய என்ன பண்றதுல கொடுத்துடுறதுல பேசி பாக்குறாரு. ஒருத்தவங்களும் என்ன பண்ணல, கேட்கிற மாதிரி கிடையாது. ஜனங்களும் கேட்கல, ராஜாவும் கேட்கல. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு என்றால், ஆகையால் 11வது வசனம், அசிரியா ராஜாவின் சேனைகளை அவன் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்க போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, பாருங்க, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு மோசமான ஒரு ராஜாவன், அவனுக்கு விரோதமா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அசிரிய ராஜாக்களை எழுப்பினாரு. அவங்க என்ன பண்ணாங்க, இவனை பிடிச்சி 2 சங்கிலிகளை கட்டி கொண்டு போய் பாபிலோன்ல அவனை போட்டாங்க. போட்ட பொழுது அங்க போய் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், கெஞ்சறான், தன்னை மிகவும் தாழ்த்துறான். கர்த்தர் அதை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார்னு பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளவு மோசமான ஒரு மனிதனுக்கு, ஏன்னா இவன் யூதாவினுடைய ராஜா, ஆண்டவரை குறித்து அறிந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன், இவன் இவ்வளவு மோசமா போறான். ஆனா அவன் போயிட்டு அவன் நெருக்கப்படுகையில் ஆண்டவரை நோக்கி கெஞ்சறான். அப்பயும் ஆண்டவர் இறங்குறார். இன்னைக்கு எப்பேற்பட்ட பாவிக்கும் கர்த்தர் மனம் இறங்குகிறவரா இருக்கிறார் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல இருந்து அவனை கொண்டு வர்றாரு, திரும்ப கொண்டு மறுபடியும் அவன் ராஜாவா இருக்கிறான். அப்போ இந்த அளவிற்கு ஒரு மோசமான குற்றத்தை செய்தவனையும் கர்த்தரால மன்னிக்க முடியும் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையும் ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணணும்னு விரும்புறாரு. அது என்ன பாவமா இருக்கட்டும், இயேசுவின் ரத்தத்தினால அந்த பாவம் கழுவப்படும். அப்போல்லாம் இயேசுவினுடைய ரத்தம் சிந்தப்படல. அதுக்கப்புறம் தான் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான். இதெல்லாம் அதுக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து உங்களை புதிதாக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கார்.
அல்லேலூயா. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? மனாசேவா, மனாசே என்ன நோக்கி ஜெபிக்கிறானா? மனாசேக்கு போய் இறங்கலாமா? அவன் எவ்வளவு மோசமானவன். அவன் என்ன தள்ளுனா இல்லையா? என் ஆலயத்துல விக்கிரகத்தை கொண்டு வந்தால, என் பலிபீடத்தை இடிச்சான் இல்லையா? நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஏதாவது தப்பு செய்துட்டு சிலர் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டா உடனே என்ன பண்ணுவாங்க? சிலர்னா பழைய கதையெல்லாம் எடுத்து வச்சு பேசுவாங்க. அது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அழகே கிடையாதுங்க. ஒருத்தவங்க தவறு செய்துட்டாங்க, உணர்ந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா நம்ம மன்னிப்பை வழங்கணும். நம்ம தயால குணமுள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இப்படி பேசணும்ல, என்ன இப்படி பார்த்தல்ல, இப்படி பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க சபைக்கு வர்றவங்க கூட அப்படி என்ன பண்றாங்க? பேசுறாங்க. அந்த கதையெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. இங்க ஆண்டவர் எதுனா பேசினாரா? எதுவுமே பேசல. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அநாத ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன், உன்னை ரிஸ்டோர் பண்ணணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். மறுசீரமைக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரே தவிர உன்னை இடித்து போடணும்னு ஆண்டவர் விரும்பல. தாவீதும் அவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செய்த பிறகு ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணாரு. தண்டனை இருந்தது. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோன்னு பைபிள் எழுதப்பட்டு இருக்குது. ஒருவேளை அவர் தகப்பனாக நம்மை சிச்சிக்கலனா, எபிரேயர் 12 எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் நம்மளை சிச்சிக்கிறோம்னா நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இருப்போம்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா தேவன் நம்மை தண்டிக்கிறார். தண்டிச்சு தான் நம்மளை என்ன பண்றாரு? நடத்துறாரு. அது எதற்கு அடையாளம்? நான் அவருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம். இயேசுவின் பிள்ளை. ஊர்ல எல்லாம் சில பிள்ளைங்களா இருக்கும், அப்படியே அவுத்து விட்ட காலம்பாங்கல்ல பாருங்க. யாரும் எந்த கண்ட்ரோல் இல்லாம சில குடும்பத்துல பிள்ளைய வளர்ப்பாங்க. அது அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஆனா சிலர் பிள்ளைய அவங்க இதை செய்யப்பா, இதை செய்யணும், இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? வளர்ப்பாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நல்ல தகப்பன்பா, உன்னை சிச்சிக்காம இருந்தேன்னா நான் எப்படி நல்ல தகப்பனா இருக்க முடியும்? நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால நான் உன்னை சிச்சிக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை அவன் சிச்சியாது இருப்பானா? நான் உன்னை நேசிக்கிறதுனாலதான் நான் உன்னை சிச்சிக்கிறேன். ஏன் ஆண்டவர் என்ன தண்டிக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் கட்டுப்பாடு இல்லையா? அதான் சொன்னேன், ஊர்ல கட்டுப்பாடே இல்லாம ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளை சுற்றி தெரியுது அப்படின்னா அதோடைய லைஃப் பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த வாலிப பிரயாயத்துல என்ன பண்ணலாம்? அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா வேதனையா தான் இருக்கும். அது போல ஆனா அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பா என்ன ஃப்ரீயா இருக்குது இல்லையா? ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வளர்க்குற பிள்ளைக்கு பார்க்கும்போது அவன் பாரு, அவன் இஷ்டத்துக்கு போறான், எங்க சுத்துறான், அந்த பொண்ணு பாரு இப்படி எல்லாம் போகுது, எல்லாமே பண்ணுது. என்ன மாத்திரம் எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்படியே பொத்தி இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை செய், அதை செய்ன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சரி கிடையாதுன்னு அந்த பிள்ளை என்ன பண்ணும்? நினைக்கலாம். ஆனால் அந்த தாய் தகப்பன் தான் உண்மையான அந்த பிள்ளையை நேசிக்கிற தாய் தகப்பன். அல்லேலூயா. இந்த இஷ்டப்படி அலைந்து திரிகிறதுக்கு விடுறவங்க ஒரு நல்ல தாய் தகப்பனாக இருக்கவே முடியாது. எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, எபிரேயர் 12 நம்ம வாசிக்கிறோம். 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிச்சை என்ன பண்ணாது? அற்பமா எண்ணாது. சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சிச்சை, அதாவது தண்டிப்பா, சில டிசிப்ளின் பண்றாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அற்பமா எண்ணுகிறாங்க. அப்படின்னா சில பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டே இப்படி இதை செய்யடான்னா அவன் சொல்லுவான் அப்படின்ட்டு போவான். அது மாதிரி விசுவாசிகளும் சிலர் கர்த்தருடைய சிச்சை என்ன பண்ணாது? அற்பமா எண்ணாத. ஒரு காரியத்தை நீ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நீ செய்யறேன்னா ஆண்டவர் உடனே ஒரு சிச்சையை அனுப்புறாருன்னா நீ மனம் திரும்பணும். போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் நீ செய்யாத. அவரால் நீ கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது என்ன பண்ணாத? சோர்ந்து போகாத. அல்லேலூயா. சோர்ந்து போய் ஐயோ என்ன இது எனக்கு மாத்திரம் அப்படி இல்ல. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து அவனை சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது வெறும் ஆசீர்வாதத்தை ப்ரொக்ளைம் பண்ற இடம் மாத்திரம் கிடையாது. சிச்சிக்கிற தேவனுடைய சிச்சையை குறித்து கண்டிக்கிற, வெளிப்படுத்துகிற ஒரு இடமும் எது? சபை. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. நீங்க சிச்சையை சகிக்கணும். ஸ்கூல்ல வாத்தியார் அடிச்சாரு, சிலர் கேட்பாங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க? 2வது வரைக்கும் படிச்சு, அதுக்கு மேலேயே படிக்கல. வாத்தியார் அடிச்சாரு, ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போல. இப்ப சொல்லுவாரு, அன்னைக்கு மாத்திரம் படிச்சிருந்தேன்னா
நீங்க வந்து என் தம்பி எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டேன், என்ன எல்லாம் பெரிய நான் மாத்திரம் என்ன பண்ணேன், அவன் எல்லாம் உட்காந்து படிச்சான், வாத்தியார் அடிச்சாலும் வாங்கிட்டு உட்காந்து என்ன பண்ணான் படிச்சான். இன்னைக்கு அவன் எல்லாம் என்ன பண்றான், நல்ல பொசிஷன்ல இருக்கான். நான் அடிச்சாருன்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்ணேன், வீட்டுக்கு பையோட விறுவிறுன்னு வந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன், நீங்க கேட்டிருப்பீங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த சிச்சி அப்ப அற்பமா எண்ணினாங்க. இன்னைக்கு கஷ்டப்படும் போது ஐயோ அன்னைக்கு மாத்திரம் அதை தாங்கி இருந்திருந்தோம்னா, அதை சகிச்சு இருந்திருந்தோம்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், நல்லா இருந்தோம். இதுதான் அன்னைக்கு மாத்திரம் ஆண்டவர் நம்மளை வைத்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா, ஆண்டவர் நம்மளை நடத்துற இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா, ஆண்டவர் வைத்த சபையில நம்ம நிலைத்து இருந்திருந்தோம்னா இன்னைக்கு இந்த வேதனை வந்திருக்காதே, இன்னைக்கு இந்த காயம் வந்திருக்காது, இந்த அவமானம் வந்திருக்காது, இந்த நிந்தை வந்திருக்காது, இந்த பாடு வந்திருக்காதே. அதுக்கு உன்னை தப்பி வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உன்னை சிச்சிக்கிறார், என்னை சிச்சிக்கிறார். அல்லேலூயா. சிச்சைய நீ வந்து அற்பமாவும் எண்ணாத. சிச்சிக்கப்படும் பொழுது நீ அதை அலட்சியமாவும் என்ன பண்ணாத, பார்க்காத. அப்போ தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ, சிச்சைய சகி. அல்லேலூயா. சிச்சைன்னு சொன்னால் டிசிப்ளின் பண்றது, ஒழுக்கத்துக்குள்ள நடத்துறது, அதை சகிக்கணும். பிள்ளைய எதுக்காக டிசிப்ளின் பண்றோம், அவன் கெட்டு போகணுன்றதுக்காகவா, அவன் அழிஞ்சு போகணுன்றதுக்காகவா? கிடையாது. அது போல தேவன் என்னை ஏன் சிச்சிக்கிறார், நான் சீர்பட வேண்டும், நான் ஸ்திரப்பட வேண்டும், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், நான் அவரோடு கூட அந்த பரலோகத்தில் அவர் எனக்கு வைத்திருக்கிற இடத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் என் தகப்பனுடைய விருப்பம். அதனாலதான் என்னை சிச்சிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசையின் பிள்ளைகளா இருப்பீங்க. ஒரு வேசையினுடைய பிள்ளைக்கு எந்த சிச்சையுமே இருக்காது. அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, சர்ச்சுக்கு போயிட்டு மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்மள கண்டிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க கண்டிப்பாங்க. அல்லேலூயா. சில சர்ச்சுக்கே போறாங்க, பல நாட்களா போறாங்க, ஆனா எல்லா அசுத்தத்தையும் செய்யறாங்க. அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அந்த பாவத்துக்குள்ளதான் இருக்குது. யாரோ ஒரு ஆள் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த ஆள் தவறு செய்துட்டு இருப்பாங்க. அந்த ஆளினுடைய தவறை வந்து எந்த விதத்திலும் சுட்டி காட்டுகிற ஒரு நபர் குடும்பத்துல எழுந்திடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே இறுக்கி பிடிச்சு அவங்க பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வர நாட்கள்ல கர்த்தர் அதையெல்லாம் உடைத்து நம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. அதிகமா ஆண்டவருக்கு நாம அடங்கி என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிச்சிக்கிறார்கள், இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை படிக்கலன்னா அடிக்கிறாங்க, மற்றபடி என்ன பண்றாங்க, சிச்சிக்கிறாங்க. நம்ம எதற்காக இயேசு சிச்சிக்கிறார், நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும், அவரை போல மாற வேண்டும், அவரை போல பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களையும் என்ன பண்றாரு, சிச்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு விட்ட ஒரு பங்கு வேணும், அதுக்காக சிச்சிக்கிறார். அவரிடத்துல பங்கு இல்லாம இந்த பூமியில நிறைய பாருங்க, எங்க அப்பா உடைய சொத்து எனக்கு பங்கு பாருங்க, இத்தனை ஏக்கர் பா இருக்கட்டும், ஏசப்பா கிட்ட உனக்கு பங்கு இருக்கிறதா, அவரிடத்துல உனக்கு பங்கு வேணும்னா அந்த பரிசுத்தத்திலே பங்குள்ளவனா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னை என்ன பண்றாரு, டிசிப்ளின் பண்றாரு, உன்னை என்ன பண்றாரு, சிச்சிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆண்டவரேன்னு கேட்காத, நான் உங்களை தேடி வர்ற ஆண்டவரே இப்படியா இருக்குது, உண்மையா ஆண்டவர் இன்னும் தேடுறதுக்கு உன்னை ஒப்பு கொடு. இன்னும் ஆண்டவர் இடத்துல கேளு, எனக்கு என் வாழ்க்கையில எது ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லா இருக்குது, அதை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளு. எந்த சிச்சையும் 11வது வசனம், தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இல்லையா? சிச்சிக்கப்படும் போது, தண்டிக்கப்படும் போது, ஏன்டா அப்படி செய்த அப்படின்னு திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பையன் சிரிச்சுட்டா இருப்பான், கோபம் வரும், கஷ்டமா போகும். இல்லையா? சபையில சில கண்டிப்பான வசனங்கள் சொல்லும் போது என்ன ஆகுது, மூஞ்ச மாறுது, பாய் பாயின்றாங்க சிலர். வந்து எந்த சிச்சையும் வந்து தற்காலிகத்துல அது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சந்தோஷமாய் காணாமல் துக்கமா தான் இருக்கும். கண்டிக்கப்படும் போது துக்கமா தான் இருக்கும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும், நீதியை தரும், சமாதானத்தை தரும், அதுதான் பலன். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவருடைய சிச்சையை நினைச்சு கலங்காதீங்க.
ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தண்டனை, ஏன் ஆண்டவரே, ஆண்டவர் உன்னை வந்து இப்போ ஒரு தண்டனை பாதைக்குள்ள நீ நடந்து போயிட்டு இருக்கிற அப்படின்னு நீ புலம்புவனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது உன்னை பரிசுத்தத்துக்கு பங்குள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்காக உன்னை ஆண்டவர் நேசிக்கிறாரு, அதனாலதான் உன்னை சிச்சிக்கிறாரு. நீ அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது, உன் மேல ஆண்டவர் அன்புள்ளவரா இருக்கிறாருங்கிறதுனாலதான் ஒரு சிச்சையில எப்படி என்ன பண்ணுவாரு, திடீர்னு அன்னைக்கு மனசேக்கு என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது எதிராக அசிரியர்களை எழுப்பி விட்டாரு. அவன் வந்து 2 சங்கிலியை கொண்டு போட்டு ஜெயில போட்டு அங்க எல்லாம் வச்சு அவரை வந்து ரொம்ப நெருக்குனானுங்க பாருங்க. அப்போதான் புத்தி வந்துச்சு, அப்பதான் தேவனை நோக்கி ஜெபிச்சாரு. அது வரைக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கும் போதெல்லாம் கேட்கவே கிடையாது. சில சிச்சைகள் அப்படிதான் இருக்கும். திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சில மனிதர்களை நமக்கு விரோதமா எழுப்பிடுவாரு. ஏதாவது அவமானகரமான காரியம் குடும்பத்துல நடக்கும், சபையில நடக்கும், வேலைகள் நடக்கும். அப்போ நாம என்ன பண்ணுவோம், என்ன ஆண்டவரை எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அப்பா என்ன சொல்லுவேன், உன்னை நான் நேசிக்கிறேன், அதனால உன்னை சிச்சிக்கிறேன், ஒழுங்கா மனம் திரும்பு, நான் உன் தகப்பன், என்கிட்ட வா. நீ எவ்வளவு நாள் நீ இது உன்னோட முரட்டாட்டத்துல உன்னுடைய ஓன் வேலையை நடந்துட்டு இருப்ப. அப்ப இந்த சிச்சை எதுக்காகனா நான் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவனா இருப்பதற்காக. ஏன்னா ஆண்டவர் ரிஸ்டோர் பண்றதுல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை செய்யறது என்னன்னா சிச்சை தான். தகப்பன் வந்து தண்டியாத புத்திரன் ஒருத்தவனும் கிடையாது. புத்திரன்னா கண்டிப்பா தண்டிப்பாங்க, வேசின் பிள்ளைன்னா கண்டிக்க மாட்டாங்க இல்லையா? சில குடும்பமே வேசித்தனத்துக்குள்ள இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது. அது போல ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட தகப்பன் கிடையாது, அவர் உண்மையுள்ள தகப்பன். அல்லேலூயா. நம்மள வேசியின் பிள்ளைகள் கிடையாது, நாம் இயேசுவின் பிள்ளைகள். வேசியின் பிள்ளை தான் இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய பிள்ளை. அதனாலதான் என்னை சிச்சிக்கிறான், நான் அவருடைய பரிசுத்தில் பங்குள்ளவனா இருக்கணும். அதனாலதான் தாவீது கேட்கிற, ஆண்டவர் உடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க, அப்பொழுது பாதகருக்கு உடைய வழியை நான் அறிவிப்பேன் ஆண்டவரே, வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. கொடுத்தாரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம போய் மனுஷங்கிட்ட போயிட்டு வாய்ப்பு கொடுங்கன்னு அவன் சொல்லுவான், இல்ல வெளியே போயிட்டே இரு. கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளுடைய செய்தி உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, கொஞ்சம் விரும்புகிறார், மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையை விரும்புகிறார். மனாசேனுடைய வாழ்க்கையை மறுசீரமைச்சா. நீங்க எந்த இடத்துல இருந்து விழுந்திருந்தாலும் சரி, உலகம் எது சொல்லுது அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மனாசே மாரி ஒரு மோசமான ஆள்னா கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். நான் அதை வாசிக்கும் போது அப்படிதான் என்ன ஆண்டவரே, இவ்வளவு மோசமான ஒருத்தவனை கூட திரும்பவும் ராஜாவா கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, யாரையும் என்னால மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியும். மனுஷன் தான் இப்படி எல்லாம் பாக்குறான், இப்படி எல்லாம் முடிவு பண்றான், நான் அப்படி முடிவு பண்றதே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, மனுஷன் தான் உடனே ஒதுக்கிடுவாங்க. உடனே ஒண்ணு இது பண்ணிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒதுக்கிட்டு அப்படியே கிட்ட வராத, நீ யாரு, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் கிட்ட வரலாமா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, என்னென்ன பேசுவாங்க இல்லையா மனிதர்கள். கர்த்தர் அப்படி பேசுறவருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் அப்படி ஒதுக்குறவர் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை கணவனால ஒதுக்கப்பட்ட பெண்கள், எத்தனை மனைவியால் ஒதுக்கப்பட்ட ஆண்கள், எத்தனை பெற்றோரால் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு அருமையானவர்கள், நம்மை ஒதுக்குகிற தேவன் அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை அரவணைக்கிற தேவன். அவனே ஒன்று சொல்லுவோம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரால மன்னிச்சு நம்ம வாழ்க்கையை மறுசீரமைப்பு செய்து ரிஸ்டோரேஷன் பண்ணி ஆண்டவரால் நடத்த முடியும். அல்லேலூயா. நம்புறீங்களா? நான் நம்புறேன். எனக்கு ஆண்டவர் அந்த பாடத்தை சொல்லி மனாசேவை இப்படிப்பட்ட ஒரு ஆளையே அன்னைக்கே இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்னாடியே என்னால மன்னிக்க முடியும்னா, என்னால அவனை மறுபடியும் வந்து ராஜாவை எப்படி ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒருத்தவனை, உமக்கு துரோகம் பண்ண ஒருத்தவனை மறுதளிச்சு ஜனங்களை பாவம் செய்ய பண்ணின இவ்வளவு மோசமான ஒருத்தனை கொண்டு வந்து நீங்க அவனை மறுபடியும் ராஜாவை நிற்க வச்சு 55 வருடங்கள் ஆட்சி செய்ய வைத்து எப்படி ஆண்டவர ஆண்டவர் என்று சொன்னாரு, எஸ், என் இறக்கம் உனக்கு தெரியாது, என் காருண்யம் உனக்கு புரியாது, நீ மனுஷ மூளையில பாக்குற, மனுஷ சிந்தையில பாக்குற, ஆனால் என்னுடைய இரக்கம் வானளவு உயர்ந்ததுன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய இரக்கம் இருக்கு, இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. தயவுசெய்து அவருடைய காருண்யத்துக்குள்ள வந்துருங்க, அவருடைய இரக்கத்துக்குள்ள வந்துருங்க. லவ்விங் கைண்ட்னஸ், அன்ஃபெயிலிங் கேர். அவர் நிச்சயமாக உங்களை தாங்கி நடத்துவார், முதிர் வயது வரைக்கும் தாங்குவார். உலகத்துல ஒரு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் கூட நல்லா சந்தோஷமா வந்துட்டு அதுக்கப்புறம் ஓடிடும். அன்ஃபெயிலிங் கேர் அப்படிங்கிறது கர்த்தருடைய தான். நல்லா கைகால் நல்லா இருந்தா, நம்ம சமைக்கிறதுலாம் நல்லா இருந்தா, சம்பாதிச்சு கொடுக்கறதுலாம் நல்லா இருந்தா, நம்மோட பழகு, நம்மளை வந்து ரொம்ப வந்து நேசித்து அப்படியே அன்பை என்ன பண்ணுவாங்க, நதியா ஊற்றுவாங்க. நம்ம கை கால்
செயலில் இருந்து ஒரு பலவீனப்பட்டு நீ போனா அப்பதான் தெரியும் உண்மையான அன்பு எங்கிருந்து வந்துருக்குது. இயேசுவின் அன்பு அது மாறாத அன்பா இருக்கிறது. அதனால ஒரு மறுசீரமைப்பு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு ஆண்டவர்